2018ல டி நகர் பகுதியில் இருக்கிற ஒரு லேடிஸ் பிஜிங்க. இந்த பிஜில எல்லாருமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கீழே ஒரே ஒரு வாட்ச்மேன் மட்டும் தான் இருக்கிறாரு. இந்த பிஜியோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி பில்டிங்க. இந்த பில்டிங்க்கு பக்கத்திலேயே கொஞ்சம் கேப் விட்டு தான் அடுத்த பில்டிங் ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியாலேயே இதுதான் லாஸ்ட் பில்டிங். இந்த பில்டிங்க்கு பக்கத்திலேயே ரயில்வே ட்ராக் ஒன்று போகுங்க. அதனாலேயே இந்த நைட் நேரம் வந்து அந்த அளவுக்கு யாராலையும் தூங்க முடியாதுங்க. பொதுவாகவே இந்த மாதிரி ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் அது எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்குங்கிறது. காலப்போக்கில் அதை பழகிடுவாங்க இல்லையா? அப்படித்தான் அன்னைக்கு நைட்டு ஒரு மணி இருக்குங்க. மிட் நைட் 1 மணிக்கு எல்லாருமே அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பில்டிங்ல 3rd ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு ரூம்ல 2 பொண்ணுங்க அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இப்படி ட்ரெயின் போற ஒரு சத்தத்துல அலறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க மஞ்சுங்கிற பொண்ணு. ஆல்ரெடி அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்துல டிஸ்டர்ப் ஆகி தான் இருக்கிறாங்க. இப்போ பக்கத்துல இருக்கிற இன்னொரு பொண்ணு எந்திரிச்சு ஒண்ணு இல்ல மஞ்சு, அது வந்து ட்ரெயினோட சத்தம் தான், நீ வந்து பேனிக் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காம் டவுன் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு, இந்த மஞ்சுங்கிற பொண்ணுக்கு மட்டும் தூக்கமே வரல. ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபேன் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, விண்டோ ஓப்பனில் தான் இருக்குது, நல்லாவே காற்றடிச்சிட்டு இருக்குது. அது மழை காலங்கிறனால நல்ல குளிர்ந்த காற்றே அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த பொண்ணோட உடம்பு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி சொதன்னு வேர்த்து கொட்டுதுங்க. அவங்களுக்கு அவங்க ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு பயங்கரமாக இருக்குது. இப்போ வேமா எந்திரிச்சு போயிட்டு அவங்களோட ரூமில் இருக்கிற ஒரு கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஓஜா போர்டு இருக்குதுங்க. அந்த ஓஜா போர்டை மெதுவாக தொடலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்டக்க போகும்போது திடீர்னு அந்த பொண்ணோட பேரை சொல்லி இன்னொரு பொண்ணு கூப்பிடுறாங்க. மஞ்சு, எதனால நீ அங்கே போய் நிற்கிற, வா இங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இப்போ மஞ்சு அந்த பொண்ணை பார்த்துட்டு, அதாவது அவங்களோட ஃப்ரெண்டை அந்த ரூம்ல பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஓஜா போர்டு இல்லைங்க. மஞ்சுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. இப்போ மஞ்சுவோட ஃப்ரெண்டு ஸ்ரேயா இருக்கிறாங்க இல்லையா, அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, என்னடி இன்னுமே உனக்கு அது கண்ணுக்கு தெரியுதா? ஆமா, என்னோட கண்ணுக்கு தெரியுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஸ்ரேயாவும் இன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்கவே இல்லைங்க. யார் இந்த மஞ்சு, யார் இந்த ஸ்ரேயா, இந்த லேடிஸ் பிஜி ஹாஸ்டல்ல அப்படி என்னதான் நடந்துச்சு, அந்த ஓஜா போர்டுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னங்கிற ஒரு சுவாரஸ்யமான உண்மை கதையை தான் இன்னைக்கு நம்மளோட எபிசோடில் பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட பிரபாகரன். நம்ம ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருந்த ஒரு லவ் ஸ்டோரி சம்மந்தமாக ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணலாம். அதாவது எப்படி இப்போது டெவில்ஸ் கிச்சனில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு ரியல் லைஃப் ஹாரர் ஸ்டோரியை நான் வந்து உங்களுக்கு என்னோட நரேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறனோ, இதே மாதிரி இதே பேட்டர்னில் அப்படியே லவ் ஸ்டோரிங்க, அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான லவ் ஸ்டோரியெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணலாம், அதாவது அவங்க ஷேர் பண்ணுறதை நான் உங்ககிட்ட நரேட் பண்ணி சொல்லலாம்னு சொல்லிட்டு ஷாஜகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பாட்காஸ்ட் ஷோ நம்மளோட கிரைம் பார்ட்னர் யூடியூப் சேனலில் வரப்போகுதுங்க. அந்த கிரைம் பார்ட்னர் யூடியூப் சேனலும் நம்மளோட தான். ஸோ கிரைம் பார்ட்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அண்ட் வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு ஒரு 10 நாளில் அதில் நம்மளோட லவ் ஸ்டோரி எல்லாமே வர ஆரம்பிச்சிருங்க. அது மாதிரி நீங்கள் உங்களோட லைஃப்பில் நடந்த லவ் ஸ்டோரியை என்கிட்ட ஷேர் பண்ணணும், என்னோட நரேஷனில் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்தால் ஷாஜகான் 131995 அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு, அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு உங்களோட லவ் ஸ்டோரியை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களோட லவ் ஸ்டோரியை ஒரு காவியமாக்கி உங்ககிட்ட நரேட் பண்ண வேண்டியது என்னோட வேலைங்க. ஸோ வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் மஞ்சுங்க. மஞ்சு காரியாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த பொண்ணுங்க. காரியாப்பட்டியில் மஞ்சுவோட தங்கச்சி, அவங்களோட அப்பா, அம்மா, இவங்க 4 பேர் தான் ஒரு குடும்பங்க. மஞ்சு அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. மஞ்சு 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு அந்த லீவில் வெளியே இந்த தீப்பெட்டி ஆஃபீஸ்க்குலாம் வேலைக்கு போவாங்களாம். அவங்களும் அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி 3 பேருமே போவாங்களாம். மஞ்சுவோட சிஸ்டர் 7th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கிறாங்க, 8th ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. இந்த நேரத்தில் இவங்க அப்பா வந்துட்டு நிறைய கடன்கள்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. 6.5 லட்ச ரூபாலேருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் வெளியே வட்டிக்கு கடன் வாங்கி தான் இவங்களோட குடும்பத்தையே ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு.
கொத்தனார் வேலைக்காக வெளியே ஒரு சித்தாள் வேலைக்காக அவங்க ஃப்ரெண்டு மூலயமா ஒரு கான்டாக்ட் வந்து போயிருக்கிறாரு. காலையில் போனவர் நைட்டு வரைக்கும் வரலை, என்னமோ எதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆன விஷயம் இவங்களுக்கு தெரிய வருதுங்க. மஞ்சு அவங்க அப்பாவோட இழப்பு அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய அடியாங்க. ஏன்னா அவர் தான் மாதத்துக்கு ஒரு 8,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் வெளியே போயிட்டு சம்பாரிச்சிட்டு வருவார். அதுக்கு அதிகமாகவே சம்பாதிப்பாராம். இருந்தாலும் அவர் சம்பாரிச்சிட்டு வர காசுலேருந்து வீட்டுக்குன்னு சொல்லி இவங்களுக்கு சாப்பாடுக்குன்னு சொல்லி எடுத்து வைக்கிறது வெறும் 1,200 ரூபாய் தானாங்க மாதத்துக்கே. ஏன்னா வட்டி கட்டியே இறந்துருக்கிறாரு. கடைசி வரைக்கும் அவர் அசலை கெட்டவே இல்லை. அவர் வாங்கினது எல்லாமே இந்த கந்து வட்டி மீட்டர் வட்டின்னு சொல்லுவாங்க என் ஊர் சைட்லாம், அந்த மாதிரி எமர்ஜென்சிக்காக வாங்கியிருக்கிறாரு. மஞ்சு வயசுக்கு வந்தப்போ ஒரு அமௌண்ட் பெருசாக வாங்கியிருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களோட படிப்பு செலவு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய அமௌண்ட்லாம் வாங்கியிருக்கிறாரு. மஞ்சுவோட அம்மாவுக்கும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற பட்சத்தில் 1,50,000 ரூபா வெளியே வாங்கியிருக்கிறாரு. இப்படியே ஒரு 7 லட்ச ரூபாய் வரைக்கும் வெளியே கடன் வாங்கி வச்சுட்டு தான் இறந்துருக்கிறாரு. இப்போது மஞ்சுவோட அப்பாவோட சடலத்தை அவங்களோட வீட்டிலேருந்து எடுக்கவே விடலையாங்க இந்த கடன்காரங்களாம் சேர்ந்துக்கிட்டு. ஒரு சிலர் மட்டும் மனிதாபிமானத்தோடு நடந்திருக்கிறாங்க. நீங்கள் இந்த பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் முடிச்சிருங்கம்மா, அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விலகிடுறாங்க. ஆனால் இந்த பெரிய அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, 2 லட்சம் 2,50,000 லட்சம்னு சொல்லிட்டு, அதில் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊர்லேயே கொஞ்சம் பெரிய ஆட்களாங்க. பெரிய ஆட்கள்ங்கிறது வச்சிருக்கிற பணத்துலையோ இல்லை அவங்க காட்டுற அந்த பந்தாலையோ கிடையாதுங்க, அவங்களோட மனசில் தான் இருக்குது. அதுபடி பார்த்தா இவங்க பெரிய ஆளுங்க கிடையாது. இப்போது அவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, எனக்கு காசு வந்தாகணும், காசை கொடுத்தா தான் இந்த உடம்பை வந்து நான் எடுக்க விடுவேன், இல்லைன்னா இந்த பாடி இங்கேயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பெரிய கலவரம் பண்ணுறாங்க. இப்போ மஞ்சுவோட அந்த சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் காசு பரட்டி ஒரு 1,50,000 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இன்னுமே 2 லட்ச ரூபா இவங்களுக்கு தேவைப்படுது. இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் மஞ்சுவோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கிறாங்களாங்க. அவங்க தான் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இவங்க கூடயே படிச்சிருக்கிறாங்க. 2 பேருமே முதல்ல கொஞ்சம் முட்டிக்குமா, அதாவது எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது இந்த மாதிரி தான் இருந்திருக்குது. 9th ஸ்டாண்டர்டில் தான் இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கே வந்திருக்குதுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அந்த பொண்ணு தான் அவங்க அப்பா கிட்ட சொல்லி, அவங்க அப்பாவுமே ஒரு கந்து வட்டிக்கு காசு கொடுக்குற ஒரு பர்சன் தானோ, இருந்தாலும் இவங்களுக்கு வட்டிக்கு கொடுக்காதீங்க, என்னோட ஃப்ரெண்டு தான் இப்போதைக்கு கொடுத்துருங்க, அவன் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவா, அவள் கொடுக்குறத வாங்குங்க, நீங்களா கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அப்பா கிட்ட இருந்து 2 லட்ச ரூபா வாங்கி கொடுத்து இவங்க அப்பாவோட பாடியை எடுத்துகிட்டு போய் அவருக்கு உண்டான அந்த காரியத்தை பண்ணி முடிச்சிடுறாங்க. மஞ்சுவோட அப்பா இழப்புக்கு அப்புறமா மஞ்சுவால் அவங்களோட ஸ்டடியை அடுத்து கண்டினியூ பண்ண முடியலைங்க. ஏன்னா பணம் கட்டணும், அது போக டியூஷன் போகணும், 11th 12th ஸ்டாண்டர்டும் அவங்களால கண்டினியூ பண்ண முடியலை. பாலிடெக்னிக் போகலான்னு பார்த்தா அதுக்கும் காசு இல்லாத பட்சத்தில் லோனும் கிடைக்கல. ஏன்னா ஆல்ரெடி இவங்க அப்பா நிறைய கடன்லாம் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே மஞ்சுவும் அவங்க அம்மா தங்கச்சி 3 பேர் தான் அடைக்கணும். இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே கொடுத்த காசை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அப்போ அந்த நேரத்துக்கு காசு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு 2 நாள் கூட ஆகலையாங்க, அவங்க அப்பாவை எரிச்சிட்டு வந்து 2 நாள் கூட ஆகலையாம். என்னோட காசை எப்போம்மா தருவ, நான் வேணா வட்டி போட்டுக்கவா, ரொம்ப வட்டிலாம் இல்லை, மாதத்துக்கு ஒரு 1/2 பைசா வட்டி மாதிரி எதனா போட்டு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மஞ்சு அவங்களோட படிப்பை அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. மஞ்சுவோட தங்கச்சியை படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொண்ணாச்சும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது அவங்க அப்பாவோட ஒரு ஆசைனே சொல்லலாமாங்க. அந்த ஆசையை மஞ்சு நிறைவேற்றணுங்கிற பட்சத்தில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வெளியே வேலைக்கு போகிறாங்க. உள்ளூருக்குள்ளேயே இந்த பாத்திரம் துளக்கிறது, அப்புறம் பெரிய பெரிய ஆட்களோட வீட்டிலலாம் போயிட்டு இந்த மாட்டு பண்ணைகள்லாம் வேலை பார்ப்பாங்க, இந்த சாணி அள்ளி போகிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு, இத்தனைக்கும் நல்லா படிக்கிற ஒரு பொண்ணாங்க. இந்த பொண்ணுக்கு அன்றைக்கி ஒரு நாள் ரிசல்ட் வந்திருக்குது, 424 மார்க்காம் 10th. ஆனால் பிரயோஜனமே இல்லை, அவங்களால படிக்கவும் முடியலை, யாருமே படிக்கவும் வைக்கலை. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிலுமே ஒரு மாதிரி பொறுப்புகளை வச்சுக்கிட்டு கமிட்மெண்ட்டோடு ஓடிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு மறுபடியும் ஒரு அடி விழுகுதுங்க. மஞ்சுவோட அம்மா கிட்னி ப்ராப்ளம்னால படுத்த படுக்கையாயிடுறாங்க. அவங்க வேலை பார்க்கக்கூடாது, படுத்த படுக்கையாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லிடுறாங்க. இப்போ அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் இவங்கக்கிட்ட காசு கிடையாது. அந்த நேரத்தில் இந்த கவர்மெண்ட்லாம் அப்போ காப்பீட்டு திட்டம் அது இதுன்னு வச்சுருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஓரளவுக்கு அவங்களால ஓட்ட முடிஞ்சிருக்குதுங்க. ஆனால் இன்னுமே அமௌண்ட்டு தேவை. ஏன்னா அவங்க தங்கச்சி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த படிப்பை நிப்பாட்டிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வந்து சொல்லும்போது இந்த பொண்ணு வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மஞ்சு முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஒரு நாள், அதாவது காலையில் ஒரு 6-6:30 மணிக்கு அவங்க தங்கச்சி வந்து ஒரு மாதிரி வயிற்றை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களால எந்திரிக்க முடியாதுங்கிற பட்சத்தில் மஞ்சு எந்திரிச்சு வேமா ஓடி போய் பார்த்தா மஞ்சுவோட தங்கச்சி வயசுக்கு வந்துட்டாங்க. இப்போது ஆல்ரெடி இவங்க தலைக்கு மேலே இருக்கிற கமிட்மெண்ட்டு எக்கச்சக்கங்க. இந்த நேரம் பார்த்து மஞ்சுவோட தங்கச்சி வயசுக்கு வந்துட்டாங்க. இது அவங்களுக்கு சந்தோஷத்தை விட ரொம்பவே ஒரு மாதிரி துக்கத்தை தாங்க கொடுத்துருக்குது. என்னடா இது, அப்பா இறந்து 1 மாதம் கூட ஆகலை, அடுத்து அம்மா வந்து படுத்த படுக்கை ஆகிட்டாங்க, இப்போ தங்கச்சி வேற வயசுக்கு வந்துட்டா, இருக்க இருக்க கமிட்மெண்ட் வந்து அதிகமாகிட்டே போதே, கையில் காசு இல்லை,
இந்த கடங்காரங்களாம் கொடுத்த கெடு வேற முடிய போகுது, இன்னொரு 2 நாள்ல அவங்களாம் வீடு வாசல்ல வந்து நிப்பாங்களே, இந்நேரம் பார்த்து இந்த பொண்ணுக்கு இந்த மஞ்சள் நீராட்டு விழா அது இதுன்னு வைக்க முடியாது, இதை பெருசா பண்ண முடியாது, என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி திணறி போய் இருந்திருக்கிறாங்க மஞ்சு. இந்த நேரம் பார்த்து இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாராங்க, கேரளாக்காரரான். அவரு கூட தான் இவங்க அப்பா எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருப்பாராம். அவர் ஒரு நாள் இவங்களோட வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி இவருக்கு லாட்டரியில 10 லட்ச ரூபா விழுந்திருக்குது, மஞ்சுவோட அப்பாவுக்கு இந்த லாட்டரி வாங்குற பழக்கம் இருக்குதாங்க, அப்படிதான் நிறைய லாட்டரிலாம் வாங்கி வச்சிருக்கிறாரு. அதுல லாஸ்டா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்டோட போயிட்டு கேரளால வாங்கின அந்த லாட்டரியில அவருக்கு 10 லட்ச ரூபா பணம் விழுந்திருக்குது. இது சொன்னதுமே மஞ்சுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்திருக்குதுங்க. எப்படிங்க இருக்கும் இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்லாம்? எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இப்போ என்ன பண்ண போறோன்னு தெரியாமல் அவங்க அப்பாவை தான் மனசில் நினச்சிக்கிட்டு டெய்லியுமே அந்த பொண்ணு படுத்து தூங்குவாங்களாம். அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே நைட்டு தூங்குறதுக்கே 2-3 மணியா ஆகுமாங்க. அவங்க அப்பாவே அந்த பொண்ணுக்கு இந்த காசை கொடுத்ததா அவங்க நினச்சிக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பாவோட கடன் 7 லட்சத்தையும் ஒரே நாளில் அடைச்சிடுறாங்க. அது போக பேலன்ஸ் இருக்கிற அந்த 3 லட்ச ரூபாயில அவங்க தங்கச்சிக்கு உண்டான அந்த ஃபங்க்ஷனையும் நடத்திடுறாங்க. அதாவது 1 லட்ச ரூபா போட்டு ஃபங்க்ஷனையும் சூப்பராக நடத்திடுறாங்க. பேலன்ஸ் 2 லட்ச ரூபாயில அவங்க அம்மாவுக்கு உண்டான அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகும்போது அவங்க அம்மா தவறிடுறாங்க. அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியலை, இறந்துடுறாங்க ஒரு ஆப்ரேஷனில். இப்போது இவங்களுக்கு என்னதான் பணம் கையில் இருந்தாலும் அப்பாவும் அம்மாவும் கூட இல்லை, தங்கச்சி மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, பொறுப்புகள் அதிகமாகும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. கண்டிப்பாக இந்த ஊரில் இருந்தால் அந்த பொண்ணை வந்து படிக்க வைக்க முடியாது, அந்த பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு உண்டான காசு இவங்களுக்கு கிடைக்காது. ஊரை சுற்றி இருக்கிறவனுங்க எல்லாருமே வட்டிக்கு கொடுக்குறதுல தான் இருப்பானுங்க, இன்க்ளூட் சொந்தக்காரங்க உட்பட. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பொண்ணை ஒரு சேஃப்டியான இடத்துல விட்டுட்டு நம்ம வந்து சென்னைக்கு போயிடலாம், இல்லை வெளியே எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு, கோயம்புத்தூருக்கோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த முறுக்கு கம்பெனி இல்லை அந்த மாதிரி இந்த டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேலைக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து ஊர்லையா இருக்கட்டும் இவங்க ஊர்லையா இருக்கட்டும் நிறைய பொண்ணுங்களாம் வெளியே வந்து ஏஜென்ட் மூலமா வேலைக்கு போகிறாங்க. அதாவது இந்த இப்போது இங்கே இருக்கிற இந்த போத்தீஸ், சரவணா ஸ்டோர்ஸ், அப்புறம் நீங்கள் அங்காடி தெரு படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஊர் சைட்லேருந்துலாம் கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏஜென்சிலாம் இருந்திருக்கிறாங்க இவங்க ஊரில். அவங்க கிட்ட சொல்லி வைக்கும்போது சென்னையில் டி நகரில் இருக்கிற ஒரு கடையில் அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்கிதுங்க. இப்போது தங்கச்சியை அவங்களோட மாமா அத்தை ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தையே கிடையாதாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால இவங்க 2 பேரை தான் அவங்களோட குழந்தையா நினச்சி எல்லாமே செய்வாங்களாம். அவங்க கிட்ட காசு கிடையாதாங்க, நல்ல மனசு உடையவங்க, ஆனால் அவங்க கிட்ட காசு கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 லட்சத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க மாமா அத்தை கிட்ட கொடுத்து, இதுலேருந்து என் தங்கச்சி வந்து படிக்க வைங்க, அவளுக்கு உண்டானது எல்லாத்தையுமே வாங்கி கொடுங்க, உங்களுக்கு எதனா தேவைன்னா கூட சொல்லுங்கள், நான் சென்னைக்கு போயிட்டு அங்கேருந்து பணம் அனுப்புகிறேன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்களோட மாமா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா அதெல்லாம் தேவையில்லைம்மா, என் பொண்ணாக நான் வளர்க்குறேன், இந்த 2 லட்சத்தையும் அவளோட படிப்பு செலவுக்கு நான் வச்சுக்கிறேன், 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் நம்மளால் கரை சேர்க்க முடியும் இந்த 2 லட்ச ரூபாயை வச்சு. ஆனால் அவள் காலேஜுக்கு போகணும், அவளோட கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்லாம் இருக்குதுமா, முடிஞ்ச அளவுக்கு நானுமே ஓடி ஆடி சேர்த்து வைக்கிறேன், நீ ஒரு சைடு சேர்த்து வை, உன்னோட கல்யாணத்தையும் நாங்கள் பார்க்கணும், நீங்கள் 2 பேருமே என்னோட பொண்ணுங்க தாம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமா தான் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாருங்க. அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிற பர்சன் கிட்ட அந்த கடவுள் காசு கொடுக்கல. இருந்தாலும் இவங்களுமே அதே ஒரு கையெறி நிலையில் இருந்தப்ப கடவுளாக பார்த்து கொடுத்தது தான் அந்த 10 லட்ச ரூபாய் லாட்ரியில் வந்த பணம். அதுவும் அவங்க அப்பா இந்த பொண்ணுங்களுக்காக எதுவுமே சேர்த்து வைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு அதிர்ஷ்டம் கதவை தட்டி இருக்குது. அப்போது இவங்களோட வாழ்க்கையில் இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குதுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கணும், ஓடக்கூடாது. சென்னைக்கு வேலைக்கு கிளம்புறாங்க. மஞ்சு சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு செட் ஆகிறதுக்கே 10 நாளுக்கு மேலே ஆயிருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் அங்கே அந்த ஸ்டோர்ஸ்லேருந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஒரு ஹாஸ்டலில் தான் தங்கி இருந்திருக்கிறாங்க. அங்கே இருக்கிற அந்த ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற நபர்களாக இருக்கட்டும், கூட இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவங்க கூட ஒரு ஸ்ரேயான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு, அதாவது கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்த ஒரு பொண்ணும் ஃப்ரெண்டாயிடுறாங்க. அந்த பொண்ணு இந்த பொண்ணு சேர்ந்து தான் வெளியே ஒரு பிஜி பார்க்குறாங்க. 2 பொண்ணுங்களுக்கு சேர்த்து மாதத்துக்கு 6000 ரூபாய் தான் அந்த பிஜிக்காங்க. அதாவது ஒரு ரூமுக்கு 2 பொண்ணுங்க தான் தங்க முடியுமா. 2 இரும்பு காட் இருக்குமா, சின்ன ரூம் தானா, 10க்கு 10 கூட சொல்ல முடியாதாங்க, அதை விட ஒரு சின்ன ரூம் தான். அதில் 2 காட் போட்டு ஏசி கிடையாது, ஃபேன் மட்டும்தான், விண்டோ இருக்கும். அந்த ரூம்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய கபோர்டு இருக்குமா. இந்த கபோர்டில் தான் இந்த பொண்ணுங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கணுமா. ரூம்குள்ளேயே ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குமா. இதுதான் இவங்க தங்கின அந்த ரூமோட அமைப்புங்க. இப்போ மஞ்சு, ஸ்ரேயா இவங்க 2 பேருமே அந்த பிஜிக்கு போனதுக்கு அப்புறமா இவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. காலையில் எந்திரிக்கிறது, அவங்க ஸ்டோர்ஸுக்கு போகிறது, ரிட்டன் இங்கே வரது, படுத்து தூங்குறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குமா. மொத்தம் 3 ஃப்ளோர் கொண்ட ஒரு லேடிஸ் பிஜிங்க. இந்த பிஜிக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்களாங்க. அதுக்கு காரணம் இங்கே
இந்த ஸ்டோர்ஸில் வேலை பார்க்குற பொண்ணுங்க மட்டும்தான் தங்கியிருக்கிறாங்களான்னா கிடையாதுங்க. மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே 5 ரூம் இருக்குமாங்க. 5 ரூம்லையும் ஒரு ரூமுக்கு 2 பொண்ணுங்கன்னா மொத்தம் ஒரு ஃப்ளோருக்கே 10 பொண்ணுங்க தங்கியிருப்பாங்க. மொத்தம் 30 பொண்ணுங்க கிட்ட இங்கே தங்கியிருக்கிறாங்க. அது போக இந்த ஹாஸ்டலுக்கு இன்சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களுமே அவங்களோட பொண்ணோட இங்கே தங்கியிருக்கிறாங்க. அந்த இன்சார்ஜோட பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுமே இங்கே இந்த டி நகரில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் டே அண்ட் நைட்டும் பொண்ணுங்க போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்களாம். சிலர்லாம் வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு போவாங்களாம். அதாவது இந்த வெளியே நோக்கியா கம்பெனி, அப்புறம் வேறு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லலாம் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வெஹிக்கிள் வந்து இவங்களோட ஏரியாவுக்கு வந்து நிற்குமா பொதுவாக. அந்த மாதிரியான கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணுங்களும் இங்கே இருக்கிற காரணத்தினால யார் எப்போ போகிறாங்க வராங்கங்கிறதே தெரியாதாங்க. அதனால கீழே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஆனால் எதனா ஹெல்ப்னா வெளியே இருக்கிற அந்த வாட்ச்மேன் கிட்ட அந்த பொண்ணுங்க வந்து கூப்பிட்டுப்பாங்களாம். அது போக இந்த பிஜியில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்குன்னு ஒரு மெஸ் ஒன்று அலாட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த பிஜிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்குது. இந்த பிஜியில் இருக்கிற 2-3 பொண்ணுங்களே என்ன கஷ்டம் தெரியலை, லவ் ஃபெயிலியரா இல்லை அவங்க வீட்டில் ப்ராப்ளமா என்னன்னுலாம் தெரியலை, அந்த ரயில்வே ட்ராக்கில் போயிட்டு விழுந்து இறந்துட்டதா ஒரு அதிர்ச்சியான தகவல்லாம் இங்கே இருக்கிறவங்களால பேசப்படுதுங்க. இது மஞ்சுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. மஞ்சு பேசிக்காவே சின்ன வயசுலேருந்து அவங்களோட ஊரில் ஏகப்பட்ட அமானுஷ்யங்களை பார்த்தவங்க. மஞ்சுவோட ஒரு பக்கத்தில் அவங்களோட குடும்பத்தோட வறுமையும் இவங்க எப்படி அதை கடந்து வந்தாங்கங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்னொரு பக்கத்தில் அவங்க ஊரில் நிறைய அந்த ஏவல், சூனியம், பில்லி இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்புவாங்களாங்க. சொல்லப்போனால் இவங்க குடும்பம் ஒரு மாதிரி அழிஞ்சு போனதுக்கு காரணமே இவங்க சொந்தக்காரங்களில் இருக்கிற ஒரு சிலர், இவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே லவ் மேரேஜுங்கிற காரணத்தினால இவங்க 2 பேருமே நல்லா இருக்கக்கூடாதுங்கிற பட்சத்தில் நிறைய சூனியம்லாம் வச்சு தான் அவங்களோட குடும்பத்தையே இப்படி கெடுத்துட்டாங்கங்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு இப்போ வரைக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குதாங்க. இப்போது மஞ்சு கூட இருக்கிற ஸ்ரேயாங்கிற பொண்ணு அப்படியே ஆப்போசிட். அந்த பொண்ணுக்கு இந்த பேய், பிசாசு மேலாம் நம்பிக்கை கிடையாது. சின்ன வயசுலேருந்து அதை பார்த்ததும் கிடையாது, கேள்விப்படுவாங்க. ஆனால் அதுக்கு ஆதாரம் எதனா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கான பதில் கிடைக்காது. அதனால இந்த அமானுஷங்கிறது ஒரு பொய் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எதையுமே நான் நம்ப மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணுங்க. அது போக ரொம்பவே சுட்டித்தனமான பொண்ணா, ஒரு விஷயத்த பண்ணாதன்னு சொன்னால் உடனே பண்ணக்கூடிய ஒரு பொண்ணா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட ரூமில் தங்கி இருக்கும்போது, அதாவது இந்த பிஜிக்கு வந்து ஒரு வாரம் போகுது. இவங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் வேலைக்கு போகிறது, ரிட்டன் வர்றது. நைட்டு 10 மணிக்கு மேலே தான் இவங்களோட அந்த 3வது ஃப்ளோர், அந்த பிஜியில் இருக்கிற 3வது ஃப்ளோருக்கு இவங்களோட ரூமில் வந்து படுத்து தூங்குவாங்களாம். ஒரு வாரத்துக்கு இவங்களுக்குள்ள எதுவுமே பேசலை, அப்படியே போயிருக்குதுங்க. இன்னைக்கு ஒரு நாள் இவங்களுக்கு வீக் ஆஃப் கிடைக்கும் போது 2 பொண்ணுங்களுமே ஈவினிங்காக ஒரு 6 மணிலேருந்து ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க. மஞ்சுக்கு அங்கே லோக்கலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாதுங்க. ஆனால் ஸ்ரேயாவுக்கு லோக்கலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. வெளியே போகலாமா வரியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது மஞ்சு ஒரு மாதிரி சோகமாக, இல்லை என்னோட தங்கச்சி இன்னைக்கு கால் பண்ணுவா, நான் அவள் கூட இன்றைக்கி தான் கொஞ்சம் மனசு விட்டு பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ தான் ஸ்ரேயா ஒரு விஷயத்த கேட்குறாங்க. நானும் வந்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒரு 1.5 மாதமாக தான் உன்னை நான் வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோவேன். நீ யார், என்ன ஏது, இது நாள் வரைக்கும் இவங்க வந்து கேட்டதே கிடையாதான். எந்த ஊர், அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்கங்கிறது மட்டும்தான் மஞ்சு ஸ்ரேயா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது ஸ்ரேயா மஞ்சு கிட்ட கேட்குறாங்க, நீ யார், என்னாச்சு, உன் லைஃப்பில் எதனா பிரச்சனையா, ஏன் ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி எப்போ பார்த்தாலும் இருக்கிற, இந்த பிஜி ஹாஸ்டலுக்கு பக்கத்தில், அதாவது பிஜி ஹாஸ்டலுக்கு உள்ளே எதனா ஒரு அமானுஷம் இருந்தால் கூட பரவாயில்ல, எங்கேயோ தூரத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ட்ராக்கை பார்த்து நீ ஏன் பயப்படுற. அதாவது இவங்களோட விண்டோலேருந்து பார்த்தா அந்த ரயில்வே ட்ராக்கு தெரியுமாங்க, அங்கே தான் அடிபட்டு இறந்துருக்குறாங்க. ஒரு சந்து வழியாக போய் ஏறி இறங்குவாங்களாம். அந்த சைடு யாருமே போகக்கூடாதுன்னு சொன்னாலும் வீம்புக்கேன்னு போயிட்டு விழுகிறது, வீம்புக்கேன்னு கிராஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் ஆன கேஸ் தான் அதிகமாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஜன்னல்லேருந்து அந்த ஏரியாவை பார்த்து பயப்படுவாங்களாம். எதனா ஒரு ட்ரெயின், ஒரு எக்ஸ்பிரஸ் வந்து நைட் நேரம் ஃபாஸ்ட்டாக போகும்போது அலறி அடித்து எந்திரிப்பாங்களாம். என்ன ஆச்சு உன் லைஃப்பில், எதனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாதிரியான அமானுஷங்கள் மேலாம் எனக்கு பயம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் தவறிட்டாங்க. இவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும், அதாவது உங்கள் அப்பா அம்மா இறந்தது எப்படி, உங்கள் தங்கச்சியை அவங்க மாமா வீட்டில் படிக்க வைக்கிறதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஸ்ரேயா கிட்ட இப்போ தான் மஞ்சு சொல்கிறாங்க. இப்போ தான் ஸ்ரேயாவுக்கு மஞ்சு மேலே ஒரு அன்பும் அளவு கடந்த ஒரு மரியாதையும் வருதுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்திருக்கியாடி, எனக்கெலாம் வந்துட்டு அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, நான் வந்து எங்கள் ஊரை விட்டு வந்தால் போதும், எங்கள் சொந்தக்காரங்க மூஞ்சிலே முடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரில, நல்ல படிப்பும் கிடையாது, நல்லாவும் படிக்க மாட்டேன், அதனால தான் நான் இங்கே வேலைக்கே வந்தேன் ஒரு ஆளை பிடிச்சி. அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னைய மாதிரி ஆட்களெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குடின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ரேயா மஞ்சு கிட்ட, இப்போ என்ன உன்னோட அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் நீ பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மஞ்சுக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்ன கேட்டப்போ, என்னோட அப்பா அம்மா தான் இறந்துட்டாங்களே, அவங்க கூட எப்படி என்னால் பேச முடியும், இல்லடி
நான் வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்ட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலா இன்னைக்கு நான் எங்க வெளிய போறேன் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து ஓஜா போர்டு ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாளுங்க. ஓஜா போர்டு வந்து அவங்களோட வீட்ல வச்சிருக்காங்களாம். அவளுங்களுமே வெளிய பிஜில தனியா ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கிறாளுங்க. 1 பிஹெச்கே எடுத்து. அவங்க வீடு சைதாப்பேட்டையில தான் இருக்குது. இங்கேருந்து பக்கம் தான். நம்ம அங்க போயிட்டு இந்த ஓஜா போர்டு வந்து இன்னைக்கு ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு தான் உன்னையுமே நான் கூப்பிட்டேன். நாங்க 3 பேர் இருக்கிறோம். உன்னைய சேர்த்தா 4 பேர். நீ வரியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மஞ்சுக்கு ஓஜா போர்டுனா என்னன்னே தெரியாதாங்க. ஸ்ரேயா தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். அதுல நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிச்சோம்னா, அங்க நம்ம கூப்பிடுற அந்த ஆத்மாக்கள் வருவாங்க. அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலான்னு சொல்லும்போது, மஞ்சுக்கு ஒரு மாரி கை கால்லாம் நடுக்கம் கொடுக்குது. என்னோட அப்பா அம்மாவாவே இருந்தாலும் வேணாம். எனக்கு பயமா இருக்கு. இந்த விஷ பரீட்சைக்கு நான் வரல அப்படிங்கிற மாரி விலகிடுறாங்க. சரி அப்ப நீ மட்டுமே இந்த ரூம்ல இரு. நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ மஞ்சு அவங்களோட தங்கச்சி கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது, அவங்களோட ஊர்ல ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குதுங்க. என்னன்னா, ஆரம்பத்துலேருந்து இந்த ஸ்டோரியை கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களோட வீட்ல அவங்க அப்பாவோட சடலத்தை எடுக்க விடாம 2 பேரு, இந்த கடன் குடுத்தவங்க வந்து வட்டிக்கு குடுத்தாங்க இல்லையா? மீட்டர் வட்டிக்கு. ரொம்ப ஒரு மாரி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க 2 பேருமே அகால மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் ட்ரெயின்ல, அதாவது கிராஸ் பண்ணும்போது, ரயில்வே ட்ராக்க கிராஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவரோட பைக் எடுத்துக்கிட்டு குடிபோதையில ட்ராக்குக்குள்ள போகும்போது, கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் அடிச்சு அவரோட பாடியே கிடைக்கலையாங்க. ஒரு மாரி கை கால்லாம் நசுங்கி மண்டையெல்லாம் பிதுங்கி ஒரு மாதிரி ரத்த கலரியா இருக்குதுங்க அந்த ஏரியாவே. அவரோட பாடியவே, அதாவது உடம்பையே சுரண்டி தான் எடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அகால மரணத்தை அவர் அடைஞ்சிருக்கிறாருங்க. இன்னொருத்தர் பைக்ல போய்கிட்டு இருக்கும்போது லாரி வந்து இடிச்சு அவரோட உடம்புமே ஒரு மாதிரி துண்டு துண்டாகி ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமான முறையில தான் இறந்திருக்கிறாருங்க. இந்த 2 பேரோட சாவுமே அவங்க ஊர்லயே ஒரு பேசும் பொருளா மாறி இருக்குது. அவங்க பண்ண பெரிய பாவம்னா மஞ்சுவோட அப்பாவோட உடம்பையே எடுக்க விடாம நின்னதுதான். அப்போ வயிறு எரிஞ்சு போய் மஞ்சுவோட அம்மா தான் சாபம் விட்டுருக்குறாங்க, உங்களுக்குலாம் நல்ல சாவே வராதுன்னு சொல்லிட்டு. அதனாலேயே அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே மஞ்சுவோட அப்பாவோட ஆத்மா தான் இவங்க 2 பேரையுமே கொலை பண்ணிருச்சு, அதுதான் காரணங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இப்போ மஞ்சுவோட தங்கச்சியை பார்த்தாலே அவங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பயந்து ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க. இது மஞ்சுவோட தங்கச்சிக்குமே ஒரு பயத்தை கொடுத்துருக்குது. உண்மையாவே அப்பாவும் அம்மாவும் உயிரோட தான் இருக்கிறாங்களா, அதாவது ஒரு ஆத்மாவா நம்ம கூடயே தான் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துருக்குதுங்க. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மஞ்சுவோட தங்கச்சி அவங்களோட மாமா அத்தை வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணோட காதுக்கு அவங்க அம்மாவோட வாய்ஸ்ல யாரோ ஒருத்தவங்க அழுகிற மாதிரியும் இந்த பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரியும் ஒரு உணர்வு இருந்திருக்குது. இவங்க மாமாவோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அது ஒரு வாடகை வீடு தான். அது ஒரு தனி வீடாங்க. கிராமத்து சைடுங்கிறனால அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 100-150 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அடுத்தடுத்த வீடுங்கள்லாம் தனித்தனியா இருக்குமாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல கொல்லப்புறத்துல தான் யாரோ ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. இந்த பொண்ணு மட்டும் எந்திரிச்சு வேகமா நடந்து போயிட்டு கொல்லப்புற கதவை ஓபன் பண்ணி பின்னாடி போய் பார்த்தா அவங்க அம்மா லிட்ரலி அங்க இருக்கிற ஒரு கிணத்து மேல உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணையும் கூப்பிட்டுருக்குறாங்க. மஞ்சுவோட தங்கச்சியும் அழுதுகிட்டே அவங்க அம்மாவை பார்த்த அந்த ஒரு அதிர்ச்சியில வேகமா கிட்டக்க போகும்போது அவங்க அம்மாவோட ஆத்மா அங்க இருந்து மறைஞ்சிருச்சாங்க. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது யாருன்னே தெரியாத ஒரு எரிஞ்சு போன உருவம் அந்த பொண்ணை அந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருக்குது. இப்போ அந்த பொண்ணு அந்த கிணத்துக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறமா அலறி அடிச்சு கத்தி இருக்கிறாங்க. கத்துற கத்துக்கு அங்கிருந்து யாருமே வரலையாம். இப்போ அந்த கிணத்துக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் அந்த பொண்ணோட காலை பிடிச்சு உள்ள இழுத்துருக்குறாங்க. அவ்வளவுதான், நம்ம செத்துட்டோம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பாவோட குரல் மேல கேட்டிருக்குதுங்க. அம்மா அழுகாதம்மா, இரு நான் மாமாவை போய் எழுப்புறேன்னு சொல்லிட்டு மேல இருந்து அவங்க அப்பா கத்திருக்கிறாரு. அவங்க அப்பா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அவங்க மாமாவும் அத்தையும் அலறி அடிச்சு ஓடி வந்திருக்கிறாங்க. உள்ள எட்டி பார்த்துருக்காங்க. டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு கத்தி இருக்கிறாங்க. உள்ள யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, என்னை இழுக்கிறாங்க, சீக்கிரமா என்னை காப்பாத்துங்க மாமான்னு சொல்லும்போது அவங்க மாமா உள்ள குதிச்சிடுறாரு. அவங்களோட அத்தை பக்கத்துல இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஹெல்ப்புக்கு கூட்டு வந்து அந்த பொண்ணை கிணத்துக்குள்ள இருந்து காப்பாத்தி இருக்கிறாங்க. இப்போ அவங்க மாமா கிட்ட மஞ்சுவோட தங்கச்சி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லும் போது அவரும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாருங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா, நீ கனவு கண்டிருப்ப, கனவுல தூக்கத்திலேயே நடந்து போயிட்டு உள்ள குதிச்சிருப்ப, அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, நீங்க எப்படி எந்திரிச்சு வந்தீங்க, உங்களை என்னோட அப்பா தானே வந்து கூப்பிட்டாருன்னு சொல்லி கேட்கும்போது அவர் பதில் சொல்லவே இல்லையாங்க. அப்படிலாம் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, நீ படுத்தூங்க, காலையில் கோடாங்கி கிட்ட போகலான்னு சொல்லிட்டு கோடாங்கி கிட்ட கூட்டு போயிருக்கிறாரு. அந்த கோடாங்கி என்ன சொல்றாருன்னா, நைட் நேரம் இந்த மோகினி எல்லாம் வெளியே அலையும், அதுங்க இந்த மாதிரி ரத்த வாடைக்கு பொண்ணுங்களை வந்து வெளியே வர வைக்கும். ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு மென்சஸ் டைமா, இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பொண்ணை வெளியே வர வச்சிருக்குது. வெளியே இருக்கிற ரெஸ்ட் ரூம் தான் அந்த பொண்ணு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க மாமா வீட்டில் இந்த கிணத்துக்கு பக்கத்துலேயே வெளியே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குமா, அங்கே தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அவங்களோட அந்த நாப்கின் எதையுமே யூஸ் பண்ணது எல்லாத்தையுமே குப்பை தொட்டியில் ப்ராப்பராக போடாமல் அங்கங்கே ஒரு பாக்கெட்டில் கட்டி கட்டி வச்சுருந்துருக்குறாங்க. அதனால தான் அந்த மோகினி ரத்த வாடைக்கு இந்த பொண்ணை வெளியே வர வச்சதாகவும்
அந்த மோகினி இந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதாகவும் அந்த கோடாங்கி சொல்கிறாரு. அது போக இந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேருமே இன்னுமே உயிரோட தான் இருக்கிறாங்க. அதாவது இறந்து போயிருந்தாலும் அவங்களோட ஆத்மா இந்த பொண்ணுங்களை தான் சுற்றி சுற்றி வரதா அவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க தான் இந்த பொண்ணை காப்பாற்றினதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ தான் அந்த பொண்ணோட மாமாவும் அந்த கோடாங்கி கிட்ட நடந்தது சொல்கிறாரு. நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு இந்த பொண்ணோட அப்பா வந்து என்னோட கனவுல வந்தார். கனவுல வந்து ஓங்கி அரைஞ்சிருக்கிறாரு. எந்திரா என் பொண்ணை காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு ஓங்கி அரைஞ்சதாகவும் கண்முழிச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணோட ரூமில் போய் பார்த்தா அந்த பொண்ணு இல்லை. கொல்லப்புற கதவும் ஓப்பனில் இருந்துச்சு. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு வேமா ஓடி வந்து பார்த்தா இந்த பொண்ணு கிணத்துக்குள்ளேருந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த கோடாங்கி இவங்களுக்கு நிறைய திருநீரும் இந்த கருப்பு கயிறு ஒன்று அவங்களோட காலில் கட்டி விட்டுட்டு, இதுக்கப்புறம் நீ வந்து ப்ராப்பராக வச்சுக்கோமா, இந்த மாதிரி நீ யூஸ் பண்ணுற அந்த நாப்கின்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடு, ஒரு இடத்துல வைக்காத, இந்த ரத்த வாடைக்கு இந்த மாதிரியான மோகினிகளும் பிசாசுகளும் வரத்தான் செய்யும், நீ தான் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்துக்கணுங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் கொடுத்து விட்டுருக்கிறாரு. தலைக்கடியில் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு படு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்கிறாரு. அங்கே நடந்த இந்த சம்பவத்தை அக்கா கிட்ட சொல்லாத, அதாவது மஞ்சு கிட்ட சொல்லாதன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க மாமா சொல்லியிருக்கிறாரு. இதை நம்மளே வந்து பார்த்துக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மான்னு சொல்லிட்டு அவங்க மாமா எவ்வளோ சொல்லியும் இப்போது மஞ்சுவோட தங்கச்சி அவங்கக்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டாங்களாம். ஸோ மஞ்சு கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறமா மஞ்சு அவங்க மாமா சொன்ன மாதிரியே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. என்னடி சொல்கிற, நான் வேணா உன் கூட இருக்கட்டுமா, இல்லை நீ வேணா சென்னைக்கு வந்துடுறியா, அது முடியாத காரியம், நீ படிச்சுட்டு இருக்கையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குழம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ மஞ்சுவோட தங்கச்சிக்கு ஏன்டா இதை இவகிட்ட சொன்னோம், மாமா சொன்னது தான் கரெக்டாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கும் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குதுங்க. மஞ்சுவோட தங்கச்சி ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா நைட்டு ஒரு 8லேருந்து 8:30 மணி இருக்குமாங்க. மஞ்சு சாப்பிட கூட போகலை. அவங்களுக்கு மனசே ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுக்குது. அவங்க தங்கச்சி நினப்பாவே இருக்குது. அது போக அவங்களோட அப்பா அம்மாவோட ஆத்மாவும் இன்னுமே இவங்க கூட தான் இருக்குங்கிற மாதிரி அந்த கோடாங்கி சொன்னார்னு சொன்னாங்க இல்லையா, அதுவுமே இவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. அப்படியே அசந்து படுத்து தூங்கிட்டாங்களாங்க. நைட் நேரம் அந்த லைட்டை கூட ஆஃப் பண்ணலை, டியூப் லைட்டை கூட ஆஃப் பண்ணாமல் பேசாமல் படுத்து தூங்கிடுறாங்க. ரூமை மேலே தாப்பால் போடாமல் லாக் மட்டும் பண்ணிடுறாங்க. 2 கீ இருக்குமா, ஒன்று ஸ்ரேயா கிட்ட இருக்குமா, இன்னொன்று மஞ்சு கிட்ட இருக்குமா. நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. மஞ்சு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி அசந்து, அதாவது லைட்டாக அசதியில் திரும்பி படுத்துருக்குறாங்க. அப்போது அவங்களால ஒரு விஷயத்தை உணர முடியுதுங்க. ரூமில் கரண்ட் இல்லை. ஏன்னா லைட்டு வந்து வெளிச்சத்தோடு தான் படுத்துருந்துருக்குறாங்க. திரும்பி படுக்கும்போது ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, கண்ணே ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. ஓகே, கரண்ட் போயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு திரும்பி படுக்கிறாங்க. அவங்களோட உடம்பே ஒரு மாதிரி சொதன்னு நனைஞ்சு போய் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி இருக்குதுங்க. காற்றே சுத்தமாக இல்லை வீட்டுக்குள்ளே. ஆனால் ஒரு 4 பேர் ஒரு மாதிரி முணுமுணுன்னு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அவங்க தங்கச்சி சொன்ன ஞாபகம் வருதுங்க. ஒரு வேளை அதே மோகினியும் இல்லை வேறு எதனா ஒரு அமானுஷம், இந்த ரயில்வே ட்ராக்கில் அடிபட்டு இறந்த யாரோ ஒருத்தவங்க இவங்களோட ரூம்குள்ளே வந்துட்டாங்களா, இந்த ரூம்குள்ளே வேறு யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்களா, 3-4 பேரோட சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பயத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட தூக்கமும் கலைய ஆரம்பிக்குது. எந்திரிச்சு பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களோட ஃபோனை சார்ஜ் போட்டு அங்கே ஸ்ரேயாவோட கட்டிலுக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. பயந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே காம் டவுன் பண்ணி சரி எடுத்துடலாம், என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம்னு சொல்லிட்டு எந்திரிக்க போகும்போது ரயில்வே ட்ராக்ல ஒரு எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆகுதுங்க. பயங்கரமா அந்த சத்தத்துல அலறி அடிச்சு கத்துறாங்க. இவங்களோட சேர்ந்து ரூம்குள்ள இருக்கிற 4 பேர் சேர்ந்து கத்துறாங்க. மஞ்சுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. என்னமோ எதுவும் சொல்லி அலறிட்டு டக்குன்னு அந்த கட்டிலே விழுந்துடுறாங்க. பார்த்தா மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சுக்கிட்டு ஸ்ரேயா அவங்க கூட இந்த இன்சார்ஜோட பொண்ணு இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வெளியே இருந்து அந்த சைதாப்பேட்டையிலேருந்து வந்த 2 பொண்ணுங்க, மொத்தம் 4 பொண்ணுங்க சேர்ந்து ஓஜா போர்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ப்ளே பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எல்லாத்தையும் லைட்டு கீட்டு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. வேர்த்து கொட்டி இருக்குது. இந்த பொண்ணு எந்திரிச்சு பார்க்கும்போது யாரோ 4 பேர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம். இப்போ எந்திரிக்கும் போது அந்த ட்ரெயின் கிராசிங் சத்தம், இது எல்லாமே ஒரு மாதிரி உங்களுக்கு பயத்தை கொடுத்துருக்குது. இப்போ தான் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாங்க. இப்போ மஞ்சு ஸ்ரேயா கிட்டையும் அந்த பொண்ணுங்க கிட்டையும் கேட்குறாங்க, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கிறீங்க, நைட் நேரத்தில் நீங்கள் தான் இப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறீங்களா, என்னது இது, எதனால் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஸ்ரேயா சொல்கிறாங்க, நான் சொன்னேன்லடி ஓஜா போர்டு, இது மூலமாக தான் இறந்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும்னு, அதை தான் இப்போ கொண்டு வந்து இங்கே வச்சு விளாண்டுட்டு இருக்கிறோம். அதை ஏண்டி இங்கே வச்சு விளாட்ற, அவங்க வீட்டுக்கு போய் தானே விளையாட போகிறேன்னு சொன்னேன். இல்லடி, அங்கே வந்துட்டு நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம், இன்னும் ஒருத்தர் தேவைன்னு சொல்லிட்டு மாலதிக்கு கால் பண்ணோம். மாலதிங்கிறது யாருன்னா கீழே அந்த இன்சார்ஜோட பொண்ணு. அவளுக்கு கால் பண்ணப்போ அவள் தான் சொன்னான், எதுக்கு வெளியே போய் விளாண்டுக்கிட்டு நம்ம மேலே உங்கள் ரூம்லேயே விளையாடலாம், எடுத்துகிட்டு வா, அவங்களையும் கூட்டு வா. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, கதையாக கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
பொண்ணுங்க யாராச்சும் வெளியேந்து வந்தாங்கன்னா கூட இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, கண்டுக்கவும் மாட்டாங்க. எதனா பிரச்சனைனா மட்டும்தான் அந்த செக்யூரிட்டி கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்சார்ஜோட பொண்ணே வெளியே இருக்கிற அந்த 2 ஃப்ரெண்ட்ஸையும், ஸ்ரேயாவோட ஃப்ரெண்ட்ஸை இந்த ரூம்குள்ளே கூட்டு வந்துட்டாங்க, பிஜிக்குள்ளே கூட்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்க ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க. இப்போ இன்சார்ஜோட பொண்ணு மாலதியும் ஸ்ரேயாவும் சேர்ந்து இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. மஞ்சுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒத்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, மேபி அவங்களோட அப்பா அம்மாவோட ஆத்மா இங்கே வந்துச்சுன்னா பேசலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆசைங்க. இப்போ 4 பேரும் சேர்ந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரேயா என்ன சொல்றாங்கன்னா, மஞ்சுக்காக நம்ம எல்லாருமே ப்ளே பண்ணுவோம். நம்ம வந்து சும்மா விளையாட்டுக்கு ப்ளே பண்றதை விட இவளோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க, அவங்கள யாராச்சும் ஒருத்தவங்க இங்க வராங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு மஞ்சுவை தான் மெயினா உட்கார வைக்கிறாங்க. இந்த மாலதிங்கிற பொண்ணு, ஸ்ரேயா, மஞ்சு, சைதாப்பேட்டையிலேருந்து வந்த 2 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு, இவங்க 4 பேர் சேர்ந்து தான் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சைதாப்பேட்டையிலேருந்து வந்த ஒரு பொண்ணு எழுதுறாங்க, என்ன வார்த்தைகள்லாம் வருதுங்கிறத நோட் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணை உட்கார வைக்கிறாங்க. நைட்டு ஒரு 12:30லேருந்து 12:45 இருக்குமாங்க இவங்க ப்ளே பண்ண ஆரம்பிக்கும் போது. 4 பொண்ணுங்களும் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகும்போது மஞ்சு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் லைட்டை போடலாமா, டீப் ப்ரீத் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்புறமா ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஸ்ரேயா என்ன பண்ணுறாங்கன்னா, சரிடி லைட்டை போடுறேன் இரு, வெயிட் பண்ணு, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு லைட்டை ஆன் பண்ணி பார்த்தா உண்மையாகவே அந்த பிஜியில் கரண்ட்டு போச்சுங்க. இப்போது மற்ற பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரியான டைமிங் டி, இப்போ விளையாண்டோன்னா செம்ம பீக்கில் இருக்கும், சூப்பராக இருக்கும், வா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. மற்ற பொண்ணுங்களுக்குலாம் இது ஒரு கியூரியாசிட்டி, என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம். இப்போது 4 பொண்ணுங்களுமே ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆர் யூ தேர், யாராச்சும் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காயின் நகரவே இல்லைங்க. எஸ்ஸுக்கும் போல நோக்கும் போல எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க. இப்போது ஸ்ரேயா, ஏய் நான் அப்போவே சொன்னேன்ல இதெல்லாம் பொய்யின்ட்டு, நீங்கள் தான் கேட்கல, இப்போ தேவையில்லாமல் டைம் வேஸ்ட்டுடி, வெளியே வாச்சும் எங்கேயாச்சும் படத்துக்காச்சும் போயிட்டு வந்துருக்கலாம் அப்படிங்கும்போது காயின் எஸ்ஸில் போய் நிற்குதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கேள்வி எழுப்புறாங்க. நீங்களா தானே விரல நகட்டினீங்க, வேணும்னே தானே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் வருதுங்க. ஏன்னா எல்லாருமே அட் அ டைமில் கேட்குறாங்க, நீ தானே நகட்டினு சொல்லிட்டு. இப்போ இதை நம்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் குட் ஸ்பிரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காயின் நோவில் போய் நிற்குதுங்க. இப்போது ஸ்ரேயாக்கே ஒரு மாதிரி பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஏய் என்னடி இது, உண்மையாகவே நீங்கள் யாருமே நகட்டலையா, சத்தியமாக சொல்லுங்கள். ஆமாண்டி சத்தியமாக சொல்கிறோம், நாங்கள் யாருமே நகட்டலை, அதுவாக தான் நகருது. இப்போ அந்த சைதாப்பேட்டையிலேருந்து வந்த அந்த 2 பொண்ணுங்களுமே சொல்கிறாங்க, அவங்க ஆல்ரெடி ஓஜா போர்ட் ப்ளே பண்ணியிருக்கிறாங்களாம் பெங்களூரில் அவங்களோட கசின் பிரதர்ஸோட. அங்கே ஒரு நல்ல கோஸ்ட் வந்துச்சு, நாங்கள் வந்து தப்பிச்சிட்டோம், நாங்கள் வந்து கேமை முடிச்சிட்டோம். இது வந்து ஒரு பேட் கோஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிலடி, ஆனால் இதை பாதிலேயே முடிச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு அஃபெக்ட் ஆகும், அதனால் விளையாடுங்க, அதான் நம்ம 5 பேர் இருக்கிறோம்ல, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அடுத்ததாக கேமை கண்டினியூ பண்ணுறாங்க. மஞ்சு அவங்களோட அப்பா அம்மாவோட பேரை சொல்லி, நீங்கள் 2 பேருமே இங்கே தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காயின் நகரவே இல்லையாங்க. இப்போ ஸ்ரேயா மஞ்சுவோட அப்பாவோட பேரை மட்டும் சொல்லி, நீங்கள் இங்கே இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டால் எஸ்ஸில் போய் நின்றுக்குதுங்க. மஞ்சுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்பா நீங்க மஞ்சு கிட்ட எதனா சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ காயின் மறுபடியும் எஸ்ல போய் நின்னது மட்டும் இல்லாம DANGER டேஞ்சர்னு காட்டி இருக்குதுங்க. அதாவது மஞ்சு ஒரு ஆபத்துல இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவரு அந்த ஓஜா போர்டு மூலமா இவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாரு. இதை பார்த்ததுமே ஸ்ரேயா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஆபத்து, இந்த ரூமில் வேறு எதனா ஒரு கோஸ்ட் இருக்கிறதுனால சொல்கிறீங்களா, ஏன்னா ஆல்ரெடி ஒரு கோஸ்ட் வந்து பேட் கோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குது இல்லையா, அதனால எங்களுக்கு எதனா ஒரு ஆபத்தா, அதனால மஞ்சுக்கு எதனா ஆபத்தான்னு சொல்லிட்டு கேட்கும்போது காயின் எஸ்ஸில் போய் நின்றுருக்குதுங்க. இதை பார்த்ததுமே இந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, மைண்டில் எதுவுமே ஓடலை, இந்த கேமை உடனே நிப்பாட்டவும் முடியாது, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு மஞ்சு அந்த ஓஜா போர்ட்லேருந்து கையை எடுத்துடுறாங்க. அவங்களோட வாய்ஸே ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குதுங்க. வேற ஒருத்தவங்களோட வாய்ஸில் ஒரு மாதிரி அழுதுகிட்டு முடியெல்லாம் முன்னாடி விரிச்சு போட்டுக்கிட்டு எந்திரிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ 2 பொண்ணுங்க சேர்ந்து அவங்கள பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அந்த சைதாப்பேட்டையிலேருந்து வந்து அந்த 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க இல்லையா, எப்படியாச்சும் அவளோட கையை பிடிச்சி அந்த காயினில் வச்சுட்டு உடனே இந்த கேமை வந்து நீங்கள் முடிச்சிருங்க, நீங்களே இந்த கேள்வியை கேளுங்க, டக்குன்னு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த கேமை வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது காயின் நோவில் போய் நிற்கிதுங்க. இப்போ அழுதுகிட்டு இருந்த மஞ்சு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணுங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரியாமல் ஸ்ரேயாக்கும் ஒரு மாதிரி பயம் வருது. ஆல்ரெடி லைட்டு சுவிட்சை வந்து எந்திரிச்சு போட்டிருக்கிறாங்க ஸ்ரேயா. அப்போ தான் இந்த ஏரியாவில் கரண்ட் கட் ஆயிருக்குங்கிறது இவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் திடீர்னு அந்த ஏரியாவில் கரண்ட் வந்துடுதுங்க. இவங்களோட ரூம்லேயே லைட்டு வந்துடுது.
ஃபேனும் ஓட ஆரம்பிக்குது. அந்த ஃபேன் காத்துல இந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சிருதுங்க. இப்ப ஸ்ரேயா என்ன பண்றாங்கன்னா இந்த போர்டு எடுத்து உடைச்சு போட்டது மட்டும் இல்லாம அவங்களோட ஏரியால மொத்தமா அந்த குப்பைங்களெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருப்பாங்களாம். அது ஒரு 2 மணி வரைக்குமே இந்த மாதிரி அவங்க ஏரியாவை சுத்திலுமே எரிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த நெருப்புல போயிட்டு அந்த போர்டை போட்டு எரிச்சிடுறாங்க. மஞ்சு கரண்ட் வந்ததுமே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்போ இந்த ரூம்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம் கொடுக்குதுங்க. மஞ்சு உயிரோட தான் இருக்கிறாளா இல்லை இறந்துட்டாளா, இவளுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சா, இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தர்கா இருக்குது, ஆனால் இப்போ இந்த டைம்ல வந்து இருக்காது, அந்த பாயோட வீடு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இந்த இன்சார்ஜோட பொண்ணு சொல்றாங்க. இருந்தாலும் மற்ற பொண்ணுங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு விட்டுறலாம், இவன் மறுபடியும் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு நார்மலாக இருந்தானா ஓகே, அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லிடலாம், நம்ம அந்த தர்காவுக்கும் இவ்வளோ கூட்டு போகலாம், இல்லை அந்த பாய் கிட்ட கூட நைட்டாக கூட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க எல்லாருமே நைட்டு இவங்களோட ரூம்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு மஞ்சு எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே பண்ணலைங்க. அமைதியாக படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அடுத்த நாளுமே இவங்களுக்கு லீவு தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்றைக்கி நைட்டு முழுக்க இந்த பொண்ணுங்க தூங்கவே இல்லையாங்க. 4-4:30 மணிக்கு தான் படுத்து தூங்கி இருக்கிறாங்க. 6-6:30க்கெல்லாம் மறுபடியும் எந்திரிச்சிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா மஞ்சு எந்திரிச்சுங்கிட்டாங்க ஓடி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இவங்க தானே பொறுப்பு. இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு காரணமே இவங்க தானே. அதனால தான் நைட்டு முழுக்க தூங்காமல் இருந்திருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா மஞ்சு நார்மலாக தான் இருக்கிறாங்களாங்க. ஏய் என்னடி ஆச்சு, என்னோட அப்பாவும் என்கிட்ட பேசினாரு, அதுக்கப்புறம் என்னடி நடந்துச்சு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணுங்களுமே அவங்களுக்கு நடந்த அந்த அமானுஷத்தை மஞ்சு கிட்ட இருந்து மறைச்சிடுறாங்க. உன் உடம்புக்குள்ள வேற ஒரு ஆத்மா வந்துருச்சு, அதுதான் உன்னை மயக்கம் போட வச்சிருச்சு, நான் அந்த போர்டை உடைச்சிட்டேன், இது எதையுமே சொல்லாமல் விட்டுறாங்க. இப்போ மஞ்சுவே கேட்குறாங்க, ஏய் இன்னைக்கு நைட்டும் ப்ளே பண்ணலாமா, என் அப்பா கிட்ட நான் பேசணும். ஏன்னா தன்னோட அப்பாவை இழந்து இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அவங்க அப்பா கிட்ட பேசினதும் அது மேலே ஒரு ஆர்வம் இன்னுமே வருதுங்க, மறுபடியும் அவர் கூட பேசலாம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இவங்களே கோரிக்கையாக வைக்கிறாங்க, இன்றைக்கி நைட்டு விளாட்லாமா அப்படிங்கும்போது ஆல்ரெடி ஸ்ரேயா அந்த போர்டை உடச்சி அந்த நெருப்பில் போட்டாங்க. இல்லடி அந்த ஓஜா போர்டை வந்து நாங்கள் உடச்சிட்டோம், அந்த பேட் ஸ்பிரிட் ஒன்று இந்த வீட்டுக்குள்ளே வந்து படாத பாடு படுத்திருச்சு, அதுதான் உன்னை மயக்கம் போடவும் வச்சிருச்சு, உன் உடம்புக்குள்ளேயும் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ரேயா ஓப்பனாகவே சொல்கிறாங்க. மஞ்சுக்கு இவங்க சொல்கிறத நம்பலாமா வேணாமாங்கிறத காட்டிலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ மறுபடியும் ஓஜா போர்ட் ப்ளே பண்ணியே ஆகணும். இப்போ அந்த சைதாப்பேட்டையிலேருந்து வந்து அந்த 2 பொண்ணுங்களும் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. கீழே அந்த இன்சார்ஜோட பொண்ணும் அவங்களோட ரூமுக்கு அவங்க அம்மா கிட்ட போயிடுறாங்க. ஸ்ரேயாவும் மஞ்சுவும் மட்டும்தான் அவங்களோட ரூமில் இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு 11:30லேருந்து 12 மணிக்குள்ள இப்படி மறுபடியும் ஒரு எக்ஸ்பிரஸ் அவங்களோட ஏரியாவை கிராஸ் பண்ணி போயிருக்குதுங்க. இந்த சத்தத்தில் மஞ்சு அலறி அடித்து எந்திரிக்கிறாங்க. இவங்க அலறி அடித்து எந்திரிச்ச இந்த சத்தத்தில் ஸ்ரேயா எந்திரிக்கலை. ஸ்ரேயா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட ரூம்குள்ளே இருக்கிற அந்த கபோர்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. மெயின் டோரை தான் யாரோ ஒருத்தவங்க தட்டுறாங்களோன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு ஸ்ரேயாவை எழுப்புறதுக்கு போகும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. இவங்களோட அந்த கபோர்டை யாரோ ஒருத்தவங்க உள்ளேருந்து தட்டுறாங்க. அந்த கபோர்டு மெதுவாக ஓப்பனும் ஆகுதுங்க. மஞ்சுக்கு ஸ்ரேயாவை எழுப்பணுங்கிற அந்த தாட்டு போயிட்டு, ஒருவேளை மஞ்சுவோட அப்பா தான் ஏதோ பேசுறதுக்கு வந்திருக்கிறாருங்கிற அந்த ஒரு நினைப்புல எந்திரிச்சு மெதுவா அந்த கபோர்டு கிட்ட போய் பார்த்தா அந்த கபோர்டுக்குள்ள இவங்க உடைச்சி எரிச்ச அந்த ஓஜா போர்டு உள்ள இருக்குதாங்க. அதை கையில எடுக்க போகும்போது மஞ்சுக்கு பின்னாடி அவங்களோட பேரை சொல்லி யாரோ ஒரு பொண்ணு கூப்பிடுறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்லையாங்க. ஆனால் அவங்களோட ஃபேன் ஓடுற சத்தம் நின்று இப்படி ஒரு சத்தம் கொடுக்குதுங்க. ஒரு ஈச்சர் ஆடும்போது ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சத்தம் இந்த பொண்ணோட காதுக்கு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் சைடு கண்ணில் நல்லாவே தெரியுது யாரோ ஒரு பொண்ணு அந்த ஃபேனில் தூக்கு மாட்டி தொங்குறாங்க. மெதுவாக திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு சுடிதார் போட்டு, எல்லோ கலர் சுடிதார் போட்டு அந்த ஃபேனில் கண்ணுலாம் பிதுங்கி நாக்கெல்லாம் வெளியே வந்து தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை பார்த்த மாதிரி ஒரு மாதிரி க்ரீப்பியான ஸ்மைல் இப்படி சிரிச்சிருக்குதுங்க. அலறி அடிச்சு கத்தி இருக்கிறாங்க. இவங்க கத்துன கத்துல ஸ்ரேயா எந்திரிச்சது மட்டும் இல்லாம கீழே இருக்கிற இன்சார்ஜ் வரைக்கும் எல்லா ரூம்ல இருக்கிறவங்களும் எந்திரிச்சிடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து கேட்கும்போது ஸ்ரேயா சமாளிச்சிருக்கிறாங்க. கெட்ட கனவு, ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டுட்டாங்கும் போது அந்த இன்சார்ஜோட பொண்ணு ஸ்ரேயாவை பார்க்குறாங்க. என்னாச்சுடி அதனால தானா அப்படிங்கிற மாதிரி கண்ணு கட்டும் போது ஆமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ மஞ்சு சம்பந்தமே இல்லாம அனிதா வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லாருக்குமே புரியல, ஸ்ரேயாக்கும் புரியல. அனிதா வந்துட்டாளா, யார்ரி அனிதா, கனவுல எவ்வளாச்சும் வந்திருப்பா, அவளோட ஓல்டு ஃப்ரெண்டாக இருக்கும், நீங்களாம் போங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரேயா சொல்லும் போது அந்த இன்சார்ஜ் அம்மாவும் இன்சார்ஜோட பொண்ணுக்கும் ஒரு மாதிரி முகமே வேர்த்து குட்டுதுங்க. இப்போ அந்த இன்சார்ஜ் என்ன பண்றாங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே போக சொல்லிட்டு அவங்களோட பொண்ணை மட்டும் உள்ள கூப்பிட்டுட்டு கதவை லாக் பண்ணிட்டு உள்ள உட்காந்து மஞ்சு கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்துச்சு, எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்து கேட்கும் போது
இப்போ மஞ்சு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஓஜா போர்டை இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ப்ளே பண்ணணும்னு சொன்னாங்க, நானும் ப்ளே பண்ணேன். நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறமா அந்த இன்சார்ஜ் அம்மா அவங்களோட பொண்ணை ஓங்கி அரைஞ்சிருக்கிறாங்க. இவங்க விளையாடுறாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இவங்களுக்கு இந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறது தெரியாது. ஆனால் உனக்குமா, உனக்கு அறிவு வேணாமா, அதுவும் இந்த ரூமில் உட்காந்து தான் விளையாடுவியா? இல்லைம்மா, அவள் இன்னுமே இங்கே தான் இருப்பாங்கிறது எனக்கு தெரியாதுமான்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ மஞ்சுவும் ஸ்ரேயாவும் பயந்து போயிட்டு கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, யார் அனிதா, இந்த ரூமில் இருந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரூமில் அனிதாங்கிற பொண்ணும் ஸ்வாதிங்கிற பொண்ணும் ரூம்மேட்டாக இருந்திருக்கிறாங்க. அனிதாங்கிற பொண்ணு அந்த டி நகரில் இருக்கிற ஒரு வாட்ச் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட கஷ்டமாங்க வீட்டில். அது போக அந்த பொண்ணை ஒரு பையன் லவ் பண்ணி ஏமாத்திட்டானா. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பொண்ணால் அதை ஏற்றுக்க முடியாமல் ரூம்லேயே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களாம். அவங்களோட ஆத்மா இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட இருந்த ஸ்வாதிங்கிற பொண்ணு சொல்லிட்டு இந்த பிஜியை காலி பண்ணிட்டு போனதுக்கப்புறமா இந்த ரூமுக்கு யாருமே வரலையாங்க. வரவங்க எல்லாருமே இந்த ரூம்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷ சத்தம் கேட்கறதாகவும் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறதாகவும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உணர்றதாகவும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வந்துட்டு இந்த இன்சார்ஜ் பார்க்கும்போது அவருமே சொல்கிறாருங்க, இறந்து போன அந்த பொண்ணோட ஆத்மா தான் இங்கே இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை அடக்கிடலான்னு சொல்லிட்டு எல்லா பூஜையும் பண்ணியிருக்கிறாங்க. அவர் இந்த பூஜையை பண்ணிட்டு போனதுக்கப்புறமா ஒரு 2 வருஷமாவே எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது. இந்த ரூம்ல ஆட்கள் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ லாஸ்டா மஞ்சுவும் ஸ்ரேயாவும் இந்த ரூமுக்கு வரும்போது தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்க இருந்த 2 பொண்ணுங்களும் காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களுமே அமானுஷ்யத்தினால காலி பண்ணிட்டு போல. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த அனிதாங்கிற பொண்ணு, எப்போ இறந்து போன பொண்ணு, இத்தனை வருஷமா வராம இப்ப ஏன் வரணுங்கிற ஒரு கேள்வி இவங்களுக்குள்ள வருது. அதுக்கு ஆன்சர் மேபி இவங்க அந்த ஓஜா போர்டை ப்ளே பண்ணதா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்சார்ஜ் அம்மா சொல்றாங்க. இப்போ அதே சாமியாரை இந்த பிஜிக்கு இந்த ரூமுக்கு மறுபடியும் அந்த இன்சார்ஜ் அம்மா கூட்டு வராங்க. கூட்டு வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரூம்குள்ள அவங்களோட ஆத்மா மட்டும் கிடையாது, அந்த பொண்ணோட ஆத்மா மட்டும் கிடையாது, வேற ஒருத்தரோட ஆத்மாவும் இருக்குது. ஒரு நல்ல ஆத்மாவும் இந்த ரூம்குள்ள தான் இருக்குது. அதுதான் உங்க பொண்ணை இந்த அனிதா கிட்ட இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மஞ்சு ஒரு மாதிரி ஏங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஸ்ரேயா அவங்கள காம் டவுன் பண்ணிட்டு அன்னைக்கு அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 நாளைக்கு இந்த ரூம்ல யாருமே தங்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இன்சார்ஜ் அம்மாவும் அவங்களோட பொண்ணும் தங்கியிருக்கிறாங்க இல்லையா, அந்த ரூம்ல தான் ஸ்ரேயாவும் மஞ்சுவும் 2 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி தங்கியிருக்கிறாங்க. 2 நாளுக்கு அப்புறமா இவங்களோட ரூம்ல தான் போய் தங்கியிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி அந்த ட்ரெயின் சத்தம் கேட்டதும் மஞ்சு அலறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது அதே ஓஜா போர்ட அவங்களோட ரூம்குள்ள பாக்குறாங்க, அந்த கபோர்டுக்குள்ள பாக்குறாங்க. அப்போ ஸ்ரேயா கூப்பிடும் போது அவங்க சொல்லும் போது இவங்க 2 பேருமே தூங்காம முழிச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த இன்சார்ஜ் அம்மா கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது ஆண்டி. நான் போயிட்டு அந்த ஸ்டோர்ஸில், அந்த டெக்ஸ்டைல்ஸில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, மஞ்சுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குமாங்க. அவங்களோட டெக்ஸ்டைல்ஸில் முன்னாடி இருக்கிற கண்ணாடியில் நல்லாவே தெரியுமா அவங்க பின்னாடி யாரோ ஒருத்தவங்க அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி. அது போக அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து இந்த காஸ்டியூம் எல்லாம் எடுத்துகிட்டு வரணுமா, ட்ரெஸ் எல்லாம் மொத்தமாக வச்சுருப்பாங்களாம் நம்பர் ஒட்டி, அதை போயிட்டு எடுத்துகிட்டு வரணுமாங்க. அங்கே சிசிடிவி கேமராலாம் இருக்குமா. இருந்தாலும் அந்த இடமே கொஞ்சம் லைட்டாக டார்க்காக இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கா ஒரு இல்யூஷன் வருதா, இல்லை உண்மையாகவே உங்களை யாராச்சும் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல. அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா பயங்கரமாக ஒரு மூச்சு சத்தம் கேட்டதாகவும் இவங்களோட ஷோல்டரில் யாரோ ஒருத்தவங்க கையை வச்சதாகவும் மஞ்சு மயக்கம் போட்டே விழுந்திருக்கிறாங்க. 2-3 தடவை அவங்க வேலை பார்க்குற அந்த கடையிலேயே அவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குதுங்க. இது எல்லாத்தையுமே இப்போ அந்த ஆண்டி கிட்ட சொன்னதுக்கப்புறமா அந்த சாமியார்கிட்டே கூட்டு போயிட்டு மந்திரிச்சு இவங்களுக்கு ஒரு தாயத்து போட்டு விட்றாங்க. அது போக அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு தர்காவில் ஒரு பாய் தெரியும்னு சொன்னாங்க, அங்கேயும் கூட்டு போயிட்டு இவங்களுக்கு மந்திரிச்சு விட்டு கயிறெல்லாம் போட்டு விட்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரேயா கூட சேர்ந்து மஞ்சு சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சென்னை லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு அவங்களோட தங்கச்சியை படிக்க வச்சு முடிச்சிடுறாங்க. மஞ்சுவோட தங்கச்சி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த படிப்பெல்லாம் முடிச்சிடுறாங்க. படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்களோட அத்தை பையனையே லவ் பண்ணுறாங்க. அவங்க அத்தை பையன் என்ன சொல்கிறாருன்னா, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணத்துக்கு அப்புறமாவும் இவளை வந்து நானே படிக்க வச்சிடுறேன், நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி கமிட்மெண்ட் கொடுக்கும்போது மாமாவுக்குமே இதுதான் சரின்னு படுதுங்க. அந்த பையனும் நல்ல பையங்கிற காரணத்தினால, அவங்க குடும்பமும் நல்ல குடும்பம் காரணத்தினால அவங்களோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு கல்யாணமாகி அடுத்த வருஷத்துலேயே கோவிட் டைம் வந்துடுதுங்க. இங்கே மஞ்சுவால் தங்க முடியாத சூழ்நிலையில் அவங்களும் அவங்களோட ஊருக்கே போயிடுறாங்க. அவங்க ஊருக்கு போன அந்த நேரத்தில் இந்த கோவிட் டைம்லாம் கொஞ்சம் தளர்வுகள்லாம் அடங்குற நேரத்தில் அவங்களுக்கும் மதுரையிலேருந்து ஒரு சம்பந்தம் வந்திருக்குது. அவங்க மாமா தான் அதுக்கு காரணமாங்க. இப்போ மஞ்சுக்கும் கல்யாணமாகி அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. காரியாப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மஞ்சுங்கிற பொண்ணு. ஆக்சுவலாக அவங்களோட ஊர் வந்து காரியாப்பட்டி கிடையாது. அந்த ஊர் பேரை கொஞ்சம் புனை பேர்களாக சொல்லிக்கோங்கண்ணே. இந்த கதையில் ஒரிஜினாலிட்டி எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், நீங்கள் காரியாப்பட்டினே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன காரணத்தினாலையும், அவங்களோட பேர் எதையுமே சொல்ல வேணான்னு சொன்ன காரணத்தினாலையும் நான் எல்லாமே புனை பேர்களாக வச்சு சொல்லி இந்த ஸ்டோரியை அவங்க என்கிட்ட சொன்னதை நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேங்க. இந்த ஸ்டோரியை அந்த பொண்ணு எனக்கு இன்ஸ்டாகிராமில் சொல்லும் போதே எனக்கு ஒரு படம் பார்த்த ஃபீல் இருந்துச்சுங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது எனக்கு தெரியலைங்க. ஆனால்
அவங்க சொன்னதை நான் ஒரு மாதிரி சினிமேட்டிக் ஃபீல்டில் உங்ககிட்ட என்னோட ஸ்டைலில் நான் நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுலேருந்து எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து தோணுச்சுங்க. என்னன்னா, இந்த கந்து வட்டி, இந்த மீட்டர் வட்டின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க வயித்துல அடிக்கிற மாதிரி இந்த வட்டிக்கு குடுத்து சம்பாரிக்கிறவங்களுக்கு, இந்த விதி எந்த மாதிரியான ஒரு முடிவ குடுக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த 2 பேர் தான் எக்ஸாம்பிள்ங்க. அதுவும் வட்டிக்கு குடுக்குறவங்களாவே இருந்தாலும், இறந்து போனவங்களோட ஒருத்தவங்களோட உடம்ப எடுக்க விடாம பண்ணதுலாம் ஒரு மாரி எனக்கே கண் கலங்கிருச்சுங்க. அவங்க அந்த வாய்ஸ் நோட்லாம் அவங்க அந்த பொண்ணு சொல்லும்போதே ஒரு மாரி ரொம்பவே ஒரு மாரி உருகி போய் தான் பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரல்ல நடுக்கம் தெரிஞ்சுச்சு எனக்கு. அதுலேருந்து எனக்கு இவங்க பொய் சொல்லலங்கிற மாதிரி தாங்க எனக்கு தோணுது பர்சனலா. மத்தபடி இவங்க இந்த சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க நடந்ததெல்லாம் வந்துட்டு சொன்னதெல்லாம் ஒரு ஒரு சில இடங்கள்ல ஏத்துக்க முடியாத மாதிரி இருந்துச்சுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து நெறைய பொண்ணுங்களுக்கு மேபி ஒரு ரோல் மாடலா கூட ஆகலாங்க, இந்த கதைய கேட்டதுக்கு அப்புறமா. ஏன்னா, அவ்வளோ கஷ்டத்த பார்த்ததுக்கு அப்புறமா, தன்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா, அம்மா இறந்ததுக்கு அப்புறமா, தன்னோட தங்கச்சியவும் படிக்க வச்சு, அதாவது படிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு, இவங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிருக்கிறாங்கன்னா, அதுக்கு அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. இந்த நல்ல நேரம், கெட்ட நேரம் இதெல்லாம் தாண்டிலும், ஒருத்தவங்களோட முயற்சியால எந்த இடத்துக்கு வேணாலும் போலாங்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இந்த மஞ்சுங்கிற பொண்ணுங்க. அதுக்காகவே அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய சல்யூட்டுங்க. இதே மாதிரி தாங்க உங்களோட லைஃப்லயும் உங்களுக்கு மனசுக்கு புடிச்சவங்க, அது யாரா வேணாலும் இருக்கலாம். யாராச்சும் ஒருத்தவங்க உங்கள விட்டுட்டு போனாங்கன்னா, நீங்க அங்கனயே ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்கார்ந்துராம, அடுத்து என்ன? அடுத்து என்ன பண்ணணும்? என்னோட அப்பாவோ, அம்மாவோ உயிரோட இருந்திருந்தா, இதத்தான் வந்து ஆசைப்பட்டுருப்பாங்க. நீங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருங்க, இல்ல பணமே இல்லாத ஏழையா இருங்க. உங்களோட அப்பா, அம்மா காமனான அப்பா, அம்மாவா தான் இருப்பாங்க. அதாவது பணக்காரங்களோட அப்பா, அம்மானா ரொம்ப பாசமா பார்த்துப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏழையோட அப்பா, அம்மாலாம் இவங்க வந்து பார்த்துக்கவே மாட்டாங்கன்னும் அர்த்தம் கிடையாது. அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு தாட்டு தான். தன்னோட குழந்தைங்க நல்லா இருக்கணும். இந்த உலகத்துல யாரோட ஒரு வாயிலையும் விழுகாம, அவங்க அவங்களோட வாழ்க்கைய மட்டும் வாழ்ந்தா போதும் தான் எந்த பெத்தவங்களா இருந்தாலும் நெனப்பாங்க. ஸோ, இந்த ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள்ல யாராச்சும் ஒருத்தருக்கு இது ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும்னு நான் நம்புறேன். அதனால தான் இந்த ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இவ்வளோ தூரம் நான் இத எடுத்து சொல்றேன். உங்களோட அப்பாவோ, அம்மாவோ உங்க மனசுக்கு பிடிச்சவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும். அவங்க உங்கள விட்டு போகலங்க. உங்க கூடயே தான் இருப்பாங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்குங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. உங்களோட வாழ்க்கையில இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குது. அத என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விட்டுருங்க. Spotifyல டெவில்ஸ் கிச்சன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரி வந்திருக்குதுங்க. காலேஜ்ல அதாவது ஒரு ஹாஸ்டல்ல நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவம். ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. நான் பாதி கேட்டுட்டேன். ஃபுல்லா கேட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டோரியில உங்கள நான் மீட் பண்றேன். ஸ்டே டியூன்ட் டு மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல் அண்ட் கிரைம் பார்ட்னர் யூடியூப் சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விட்டுருங்க. அந்த ஷோ, இந்த ஷாஜகான்ங்கிற ஷோ வந்து என்ன டேட்ல போடலாம்? வாரத்துக்கு 2 ஸ்டோரி தான் போடுற மாதிரி நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. அவ்வளோதான் டைம் இருக்கும். ஸோ வாரத்துக்கு 2 ஸ்டோரி தான் வரும். அது என்னென்ன டேட்ல போடலாம், என்ன டைம்ல போடலாம் அப்படிங்கிறதையும் கீழ நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டாடா, பாய் பாய்.